கூட்டின்னு போயிட்டாங்க தம்பி காலேஜ் படிக்கிறான் அவன ஸ்பீடா ஒன்வேல ஏறி வந்து 10:30 மணிக்கு வந்து சாப்பிட்டு போயிருக்காரு. வீட்டில் சொல்லிட்டு போயிட்டு வரேன்னு ஏர்போர்ட்டுக்கு ஒரு கஸ்டமர் ரிசீவ் பண்ணாத போயிருக்காரு. போனும்போது இதோ இந்த 2வது பிரிட்ஜ், இதோ நம்ம ராயப்படா பிரிட்ஜ், அடுத்து நியூ காலேஜ் பிரிட்ஜ், இங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. இன்றைக்கி நேற்று நடக்கல இந்த ரேஸ் எல்லாம். நான் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது தீபாவளிக்கு பார்த்துருக்கேன். ரோட்டில் நின்று அந்த பிரிட்ஜில் பசங்க பிரிட்ஜு மேலே வெடி வச்சுட்டு போகிறானுங்க. இது யார் கேட்பாங்க? அவர் கடை வச்சிருக்காரு. அவர் கடை வச்சிருக்காரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு. நகை கடை பிஸ்னஸ் வச்சிருக்காரு. 3 கடை வச்சிருக்காரு. அது இல்லாமல் அவர் 3 கடை வச்சிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஓகேவா? அவர் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஒரு நல்ல மனுஷன். ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டுக்கு பார்த்தா ஹெல்மெட் எல்லாமே போட்டுட்டு தான் கிளம்பி போயிருக்காரு. போகும்பொழுது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுற, தம்பி நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னா. சரி நான் போங்க அப்படின்னா. இந்த ராயப்பேட்டில் இப்போ மட்டும் கிடையாது. இந்த ஃப்ரிட்ஜு நேராக வரும்பொழுது எல்லாமே வந்துட்டு இந்த ரேஸ் ஓட்டுறாங்க. இங்கே நிறைய நட என்கிட்ட சொல்லுங்க. நைட் டயத்தில் நான் வரும்போது கூட சொல்ல, தம்பி அந்த ரோட்டில் வரும்போது பார்த்து வாடா, ரேஸ் ஓட்டுறாங்கன்னு. ஆனால் ரேஸ் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அண்ணனோட உயிர் போயிடுச்சு. ஓகேவா? இதுக்கு பிறகு மறுபடியும் இதே இந்த பிரிட்ஜில் இதே மாதிரி எப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில. ஏன்னா வச்சுங்களா, ரொம்ப வந்துட்டு சின்ன சின்ன பசங்களாம் வந்துட்டு யாருக்கிட்டையும் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். நான் பேசுகிறேன்னா நாளைக்கு எனக்கே வந்தாலும் கூட ரேஸ் ஓட்டுற பசங்க சின்ன சின்ன வாண்டுங்களா என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரில. தயவுசெய்து இது ஏதாவது ஒரு முடிவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட என் அண்ணன் உயிர் போச்சு. இது மாதிரி மற்ற உயிர் எந்த உயிரும் போகக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இது சும்மா நடக்கும் போது மட்டும் இருங்க. பேரிகார்டு மட்டும் நைட் டைம்ல போடுறது, அது ரொம்ப நாள் முன்னாடி போடுறது. அதுக்கப்புறம் இந்த இதுவே இல்ல. மேல ஒன்னு செட் பண்ணல சார், சிசிடிவி கேமரா. எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை உயிர் தான் போவோம். நைட் டைம்ல நியாயம் பண்றானுங்க. இந்த பசங்க பார்க்கலாம், பிரிட்ஜ் மேல பாட்டில் பார்க்கலாம், பீர் பாட்டில் வண்டி ஓட்டுறாங்க. பேரிகார்டு மட்டும் போட்டு வச்சா நவுத்திட்டு ரேஸ் ஓட்டுறாங்க. அப்புறம் போலீஸ்லாம் என்னதான் பண்ணுது? அங்க பிரிட்ஜ் மேல நின்னு கஞ்சா அடிக்கிறானுங்க. பிரிட்ஜ் மேல நின்னு கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் ஓப்பனா சொல்ல, கஞ்சா அடிக்கிறானுங்க. நான் இப்ப வேணா நான் எவிடன்ஸ் நான் காட்டுறேன். நான் பசங்க நான் ஃபோன் பண்ணி நான் காட்டுறேன். என் கூட இருக்க பசங்க நான் காட்டுறேன். நான் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபோன் பண்ணி சொன்னானுங்க ரேஸ் ஓட்டிருக்கான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னானுங்க. புரியுதா? என் ஏரியாவில் இருக்க பசங்க தான், என் ஒரே சந்தில் இருக்க பசங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானுங்க. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போறேன். நான் அப்புறம் நான் கேட்டா சொல்றானுங்க ரேஸ் ஓட்டிருக்கானுங்கன்னு. அப்புறம் பார்த்தா தான் இந்த மாதிரி தெரியுது. இது ஆக்சுவலா என்ன கேக்குறேன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கவரு அவரு இந்த மாதிரி நீ சாவுனா எங்கேயா சாவுடா நாயே. யார் சார் பாத்துப்பா? சாவுனா நீ சாவுடா, தனியா போய் சாவுடா. சின்ன குழந்தைங்க சார், 2 கை குழந்தைங்க இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க. சாவுனா நீங்க போய் தனியா சாவுங்க எங்கேயாவது. ஏன் உங்களுக்கு ரேஸ் ஓடுறது இடமே இல்லையா உங்களுக்கு? இதான் ரேஸா சார்? 8 மணிக்கு ரேஸ், 10 மணி சார். எல்லா குடும்பமும் வேலை விட்டு கம்பெனி வந்து 8 மணிக்கு 9 மணிக்கு ரேஸ் ஓட்டா. போலீஸ்காரங்க டிடி புடிச்சிருக்காங்களா? டிடி குடிச்சிருக்கானா? இத மட்டும் தான் கேக்குறதுக்கு ஆளு. ஏன் இதெல்லாம் கேக்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? 8 மணிக்கு குடிக்கிறாங்களா? 9 மணிக்கு வந்து ஒயின் ஷாப் பக்கத்துல ஒரு 10 மீட்டர் தள்ளி நிப்பாங்க. குடிச்சிருக்கான்ப்பா, இவனை பிடிப்பா, இவனை தூக்கிட்டான்ப்பா, இதை பிடிப்பா. இதை மட்டும் தான் ஆளு. ஏன் இதை மேல தடுத்து ஏன் முடியாது அவங்களால? ஒரு நிமிஷம் சார், நான் ஒன்று கேட்குறேன். 7:30 மணி 8 மணிக்கு ரேஸ் ஓட்டுறாங்கன்னா, சிட்டிக்குள்ள ரேஸ் ஓட்டுறாங்கன்னா அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்குங்க? நான் என்ன கேட்குறேன், 7:30 மணி 8 மணி, ஒன்று 11 மணி 12 மணிக்குனா கூட ஊரை சுற்றிட்டு வராங்க. ரேஸ் ஓட்டினா கீழே விழுந்தாங்க. 7:30 மணி 8 மணி 9 மணிக்கெல்லாம் என்ன நடக்குதுங்க சிட்டிக்குள்ள? சொல்லுங்க. ரேஸ் ஓட்டி தான் ஒரு உயிரெல்லாம் கொல்லணுமா? இந்த அன்னைக்கு போயிடுச்சு, ஒரு உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு, 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. யார் பார்ப்பாங்க அவங்களுக்கு? என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல சார். டிடி தான் உங்களுக்கு பிரச்சனையா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கே தெரியலையா? டிடி 10,000 20,000 போடுறீங்களே, ஏன் இதை பிடிச்சி அவனை எவன் ஓட்டுறானோ அவனை பிடிச்சி போடுறது உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? ஏன் போட மாட்டீங்க? அதை கேட்கறேன் நான். ஏன் அதை பண்ண மாட்டீங்க நீங்க? டிடி மட்டும் உங்களுக்கு காசு வேணும். உங்களுக்கு வந்து சட்டம் வந்து எனக்கு ஒரு கேஸ் பிடிக்கணும், 25 கேஸ் பிடிக்கணும்னு உங்களுக்கு இது இருக்குல்ல, பிடிக்கிறீங்களா? ஏன் இதை பிடிக்க மாட்டீங்க? ஏன் இதை பிடிங்களேன்? டிடினா அவ்வளோ பெரிய பிரச்சனையா? இதோ இந்த மாதிரி உயிர் போச்சு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அவன் கஞ்சா அடிச்சுட்டு ஓட்டுறான் வண்டிய, எவன் கஞ்சா அடிக்கிறான் அவனை போய் பிடிங்க. எவன் ஓட்டுறான் அவனை பிடிங்க. சிட்டில நீங்க கஞ்சா கலாச்சாரம் ஆயிடுச்சு சார். சிட்டி ஃபுல்லா கஞ்சா கலாச்சாரம் ஆயிடுச்சு சார். குடிச்சா கூட நதானே தெரியாது வண்டி ஓட்டுறதுக்கு. நீங்க வர முடியாது. அநியாயம் பண்றானுங்க. தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. அநியாயம் பண்றானுங்க. அத புடி தெரியல. டிடி மட்டும் அப்படியே 10 மீட்டர் தள்ளி வைன் ஷாப் தள்ளி அப்படியே நிப்பாங்க. குஸ்டாம்பா புடிப்பா ஊதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆளுக்குறாங்க சார். நான் சமூக ஆவல சின்ன திருவல்லிக்கேணி ஐசோஸ் பகுதியில் மட்டும் இல்லை,
இந்த மீசாப்பட்டிலேருந்து 1000 லைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிவேகமான பைக் ரேஸ்கள் அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முகநூல்லையும் பதிவிட்டு புகார் செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அதிவேகமான பைக்கில் நம்பர் பிளேட் சரிவாக இல்லை. முக்கால்வாசி பைக்கில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை வந்து மேலே வானத்தை பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறோன்னா அந்த நம்பர் பிளேட்டை கேட்ச் பண்ணால் தான் எனக்கு கேஸ் செல்லுபடி ஆகும். சரியான நம்பர் பிளேட் தேவை, நம்பர் பிளேட்டை மேலே திருப்பி வச்சு ஓட்டுறது. சில வாகனத்தில் அதிவேகமான ஓட்டக்கூடிய டியூக் இந்த மாதிரி பைக்கு Yamaha RX 15 அந்த பைக்லலாம் பின்னால் நம்பர் பிளேட் சுத்தமாக இருக்குதில்ல. தயவு செய்து காவல்துறையினை வந்து ஃபைன் போடுறது இது பெர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது. அந்த அதிவேகமான பைக் ஓட்டுற வாலிபர்களை பிடிச்சு சென்னை அரசு ராயப்பேட்டை மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுகளை வந்து 15 நாட்கள் தன்னாவலாக பணி செஞ்சால் தான் ஜாமீன் சொல்லி கடுமையான உத்தரவு கொண்டு வரணும். இவங்க ஃபைன் போடுறது ஆன்லைனில் அப்லோட் ஆகிடுது. அந்த ஃபைனை கட்டவும் மாட்டாங்க. இப்போ தான் சென்னை போக்குவரத்து காவல்துறை வந்து இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ணும்போது ஃபைனில் வந்து லாக் போட்டிருக்காங்க. அந்த பேமெண்ட் பண்ணால் தான் இன்சூரன்ஸ் ரினிவல் பண்ண முடியும். ஆனால் அது நிரந்தரமான தீர்வு கிடையாது. அபராதன்றது கடுமையான தண்டனையே கிடையாது. ஒரு உயிர் சம்மந்தமே இல்லாத உயிர் வீட்டிலேருந்து போனவர் இப்போ பாடியாக வந்து பத்து கிடக்காது. அது என் வீட்டில் செத்தாலும் சரி, பக்கத்து வீட்டில் செத்தாலும் சரி, இழப்பு தான். தயவு செஞ்சு தமிழக அரசு உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸுக்கு 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கிடையாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் வச்சுருக்கோம். ஆனால் உயிரை வாங்கக்கூடிய பைக்குக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் சிசியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடிவெடுக்க வேண்டியது தமிழக அரசின் கவனத்தில் இருக்குது. தயவு செஞ்சு இனியோ உயிர் போகாமல் தடுக்க வேணும். மேம்பாலங்கள் மீது நான் புகார் அளித்ததன் பேரில் கண்காணிப்பு கேமரா பொருத்திருக்காங்க. அந்த கண்காணிப்பு கேமரா இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. செயல்பாட்டுக்கு வந்தால் இந்த மாதிரி விபத்துக்களை நம்ம அடையாளம் காண முடியும். கூட்டின்னு போயிட்டாங்க. தம்பி காலேஜ் படிக்கிறான், அவன ஸ்பீடா அது ஒன்வேல ஏறி வந்து தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.